பாஜக உங்களுக்கே தெரியல. எத்தனை கேஸ் போட்டு என்ன அரசியல் தானே பண்றாங்க, வேற என்ன பண்றாங்க? தள்ளுங்க தள்ளுங்கம்மா, தள்ளுங்க. நான் சப்போர்ட்டுக்கு தானே கேட்க முடியாதுங்கம்மா. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. நீங்க மேல இடத்த சொல்றத கேட்டு செய்வீங்க. எங்களுக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, கொள்கை இருக்கு. ஒருத்தர் பின்னாடி நின்னா உயிர் போற வரைக்கும் நிப்போன்னு. தள்ளுங்க. என்னையா பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க? நீங்க என்னைய தடுக்கிறீங்க, அப்புறம் என்ன? என்னைய தடுக்கிறீங்க? எதுக்கு இஷ்யூ கிரியேட் பண்றீங்க? அமைதியா தானே போறேன், அமைதியா தானே போறேன். என்ன ஏன் தடுத்து இஷ்யூ கிரியேட் பண்றீங்க? நான் காலையில இருந்து வாய் திறக்கல, நான் பேசுறேனா? என்ன ஏன் தடுத்து இஷ்யூ கிரியேட் பண்றீங்க? நான் ஏதாவது பேசினேனா காலையில இருந்து? என்ன விடுங்க, அமைதியா என்ன விடுங்க. எங்க தலைவர் ஒரு பிரச்சனையில இருக்காருன்னா கூட நிக்க வேண்டியது என்னோட கடமை. என்ன விடுங்க, என்ன விடுங்க அப்படின்ட்டு. சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு இவங்களே பிளாக் பண்றாங்க. அதுக்கு மேல நீங்க கொண்டு வந்து மைக்க நீட்டாதீங்க. என்ன விடுங்க. ஆட்சியும் அப்படித்தான், போலீஸும் அப்படித்தான், அரசாங்கமும் அப்படித்தான். என்னமா நினைச்சிருக்கீங்க? எங்க கையில எதுவும் இல்ல, மேல சொல்றதுதான் நீங்க கேட்ட. உங்களோட பரிதாபமான நிலைமை எனக்கு புரியுது. ஆனா தப்பு, இந்த அளவுக்கு அநியாயம் பண்ற அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணாம இருக்கவும் முடியாது. ஒரு தனி மனிதனை ஒரு அரசியல் செய்ய முடியாம இந்த தமிழ்நாட்டுல ஒரு தமிழனுக்கு உரிமை இல்லைன்னா அப்படிங்க எங்க அப்பா ஒழிச்சீங்க. அடுத்தது ஒருத்தர் தலைவர் எப்படியாவது கடமெல்லாம் கிடையாது. மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது. ஒரு மனுஷன் ஒரு பொய்யோட விஷயத்தை வச்சு எப்படி அரசியல் நடக்கிறாங்க உங்க மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது. என்ன மக்கள் மத்தியில மானத்தை சொல்லி 20 வருஷமா இதே போராட்டமா? ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேரோட ரத்தம் போராட்டம் இந்த கட்சி, எத்தனை பேரோட சாவு, எத்தனை பேரோட உயிரிழப்பு, எத்தனை பேரோட கண்ணீர், எத்தனை பேரோட தியாகம் இந்த கட்சி. நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்கல்ல. இவர் ஒருத்தர் அழிச்சிட்டு 1000 பேர் வருவாங்க. அது இல்ல பிரச்சனை. அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறாரு. இன்னொரு உண்மையான தலைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. புரியுதா? அதுக்காக தான் நாங்க இங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். அதுதான் நானும் கேக்குறேன். நான் என்ன வெடிகுண்டா வச்சிருக்கேன், துப்பாக்கி வச்சிருக்கிறேன். என்னோட அப்பாவோட அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு. நல்ல முடிவுல தானே, நல்ல எண்ணத்துல தானே மக்களுக்காக இறங்கி நிக்கிறோம். ஏன் இந்த மக்களுக்கு கண்ணு தெரியலையா யாரு உண்மையா போராடுறாங்கன்னு, யார் மக்கள் பிரச்சனை பேசுறாங்கன்னு கண்ணுக்கு தெரியல? கேள்வி கேட்கறது இல்ல. இத்தனை பேரை விட்டவங்க என்ன மட்டும் ஏன் தடுக்கிறீங்க? அப்ப என்ன, பள்ளிக்கூடத்திலயும் இதே தடுப்பு, நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துலயும் இதே தடுப்பு, இன்னைக்கு அரசியலையும் இதே தடுப்பு. ஆனாலும் நான் நிக்க மாட்டேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். மக்களுக்காக நின்றே தீர்வேன், இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு அவர் இதுக்கு அசர்ற ஆளெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு கொள்கை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இத்தனை பேரையும் மன உளைச்சல் படுத்தி நேரம் வேஸ்ட், இவங்களோட சம்பளம் எல்லாம் வேஸ்ட், இவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட்.
இன்னைக்கு மக்களோட நேரெல்லாம் வேஸ்ட். டிவி முன்னாடி இதே தான் பாத்துட்டு இருப்பாங்க. என்ன நாடு எங்க போயிட்டு இருக்கு? ஒருத்தருக்கு திராணி இருக்குதா? திரும்பி இத்தனை டாஸ்மாக் கடை வச்சிட்டு இருக்கிறீங்களா, எடுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு திராணி இல்ல. அது மட்டும் என்னது, இத்தனை கற்பழிப்பு நடக்குது, இத்தனை ஸ்கூல் குழந்தைங்க இவ்ளோ லைஃப் கெடுது, கண்ணு முன்னாடியே கெடுது. ஒருத்தர் கூட அறிவு இல்ல. எங்க அப்பா இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். அப்பவே சொல்லிட்டாரு, தமிழன் தான் சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுறான்னு ஒரு வார்த்தையை. இன்னைக்கு பாத்துருந்தாரு, என்ன மனசு நொந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவர் வேணா ஆயுதத்தை தூக்கி கோபத்துக்கு அடிமையா இருக்கலாம், ஆனா மக்களுக்கு உண்மையாதான் நின்னாரு, மக்களுக்கு நேர்மையாதான் நின்னாரு, மக்களை காப்பாத்தி தான் நின்னாரு. எந்த மனுஷனும் பிழை இல்லாத மனுஷன் கிடையாது. இதே இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்க ஒவ்வொரு தலைவரையும் போய் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரியும் நோண்டுங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியாது யார் என்னென்ன பண்ணிருக்காங்க, யாரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது. இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது, இந்த மக்களோட நிலைமைய பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்துன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற. நான் அமைதியா நின்னு உயிர் போற வரைக்கும் நான் அமைதியான முறையில இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னது பெண் என்பதால அல்ல, அடையாளத்தினால தடுக்கிறாங்க. அடையாளத்தினால ஒரு இடத்துலயும் நான் வந்துட்டு பின் தள்ளப்படுறேன். ஆமா, இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க, என்ன ஏன் தடுக்கிறீங்க? இவ்வளவு பெண் காவலர்கள் என்ன நோக்கி எதுக்கு வரணும்? எனக்கு என்ன, அததான் நானும் கேக்குறேன். இப்ப ஏன் என்ன தடுக்கிறீங்க? இப்ப ஏன் என்ன தடுக்கிறீங்க? என்ன பண்ண நினைக்கிறேன்? மக்களே முடிவு பண்ணிட்டோம். ஒரு கன்னட நடிகை அவங்க, நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் எந்த இதுவும் சொல்ல விரும்பல. அவங்க ஒரு விதத்துல மனதளவுலயும் உடலளவுலயும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் ஒரு பெண் வந்து தன்னை அசிங்கப்படுத்தி இப்படி வந்து ஒரு மீடியா முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த நோக்கம் சரியானதா இருக்குமா அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. அது சரியா இருக்குமா? அவங்களுக்கான நியாயத்தை என்னைக்கு தேடி கொடுத்திருக்கும் இந்த கவர்மெண்ட்? என்னைக்கு? எங்க அப்பா எப்படி பண்ணாரு? அந்த நிமிஷமே பண்ணல. எங்க அப்பா எதா இருந்தாலும் அந்த இடத்துலயே என்ன பண்ணணுமோ அது பண்ணாருல்ல. நீங்க அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல இல்லையா? அன்னைக்கு அந்த பெண் கிட்ட நியாயம் இருந்திருந்தா சித்தப்பாவுக்கு கல்யாணம் நடந்தப்ப போய் பேசிருக்கணும். ஏன் பேசல? இன்னைக்கு ஒரு குடும்பமா குழந்தைங்க, நான் எங்க அம்மாவும் நானும் எங்க அப்பாவோட விஷயத்துல நிறைய என் தங்கச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த குழந்தைங்க எத்தனை பேரோட பாதிப்பு இதுல? என்ன ஒரு கட்சி அவ்வளவு ஈஸியா அழிச்சிடலாம் நினைச்சிட்டீங்களா? தமிழ அவனுமே இந்த மண்ணுல தலை நிமிர கூடாது. ஒண்ணு தீவிரவாதின்னு சொல்லி அழுப்பீங்க, இந்த உலகத்துல தலை நிமிர கூடாது. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை வச்சு பட்டம் கட்டுவீங்களா? இதுல யாராவது தமிழ் ஆளுங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா? அததான் சொல்றேன், நானும் ஒரு பெண்ணா இருக்கிறனால நான் பேசுறேன். எனக்கு உணர தெரியும் அந்த வலி என்னன்னு. சரிங்களா? நான் இன்னைக்கு ஒரு வீரனோட பொண்ணா இருக்கிறேன், சித்தப்பா பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்றது காலையில இருந்து எல்லாரும் பாத்திருப்பாங்க. சரிங்களா? பாத்திருப்பாங்க. என்னோட மனசுல ஓடுறதெல்லாம் இதுதான். 15-20 வருஷமா ஒரு பெண் வந்து நியாயம் தேடி ஒரே மனநிலையில உயிர் போனாலும் நிக்கணும். எப்படி நிக்கணும்? ஒரே மனநிலையில. இது என்ன கண்ணாமூச்சி ஆட்டம்? யாருக்காக சொல்லுங்க. என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் இது? இது யாரை ஏமாத்துறதுக்கு, யார அழிக்கிறதுக்கு, எந்த கட்சியை காலி பண்றதுக்கு? எங்க இருந்து வந்த ஒரு பெண்ணுனால அவங்க மேல தனிப்பட்ட பெண்ணா நான் 1008 நல்ல எண்ணம் வச்சிருக்கிறேன், மரியாதை வச்சிருக்கேன். அவங்க பாதிப்பு, அவங்க கண்ணீருக்கு நான் வருந்துறேன். ஆனா இது சரியான முறை கிடையாது. இதனால வந்து சித்தப்பா மட்டும் கிடையாது, அவங்க குடும்பம் மட்டும் கிடையாது, நாங்க எடுத்துக்கிட்டு இருக்க கொள்கை பாதிக்கப்படுது. இந்த கட்சியோட உழைப்பு, கொள்கையை கொண்டு சேர்த்தணும், மக்களுக்காக நிக்கணும்ன்ற எண்ணம் பாதிக்கப்படுது. இதை எங்க வச்சு முடிக்கணுமோ அங்க வச்சு முடிங்க. இது தப்பு நீங்க பண்றது. ஒரு வீரனோட பொண்ணா இருந்து நான் சொல்றேன், இத்தனை உழைப்பு, இத்தனை போலீஸ்காரங்களோட நேரம், பணம், எல்லா ரீதியிலையும் இழந்துதான் நிக்கிறோம். மக்கள் இழந்து நிக்கிறோம். மோசமான அரசியல் இந்த மண்ணுல. என்னோட அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் நான் உணர்றேன். ஆனா நானும் இந்த மக்கள் என்ன இழக்கிற வரைக்கும் நானும் நிப்பேன். அவ்வளவுதாங்க, விடுங்க. வேற என்ன நான் பேசணும், விடுங்க.